என்னோட லைஃப் என்னோட ஸ்டோரி என்னோட புக். இனிமேட்டு யாரையுமே என் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுத நான் விட மாட்டேன். என் லைஃப் என்னோட ரூல்ஸ், நான் மட்டும்தான் அதை எழுதுவேன் அப்படின்னு ரக்ஷிதா அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட லைஃப்பில் என்னோட புக்கில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்காக நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரக்ஷிதா அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. ரக்ஷிதா அவர்கள் ரொம்ப ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் லோவாக இருந்தாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு காரணம் தினேஷ் அவர்கள் மட்டும்தான். தினேஷ் அவர்கள் இனிமேட் நான் ரக்ஷிதா லைஃப்ல வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஓப்பனா சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா ரக்ஷிதா அவர்கள் அவங்களோட லைஃப்ல அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ லேட்டஸ்டா ரக்ஷிதா அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ரக்ஷிதாவோட பாஸ்ட் தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தினேஷ் அவர்கள் ரக்ஷிதாவோட லைஃப்ல இருந்தாங்க. அண்ட் தினேஷ் அவர்கள் அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இனிமேட்டு நான் அந்த தவற பண்ண மாட்டேன் அப்படின்னு ரக்ஷிதா அவர்கள் சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரக்ஷிதா அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லி இருந்திருக்காங்க. அமைதியா இருந்தா நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். ஆனா அதுக்கு நீங்க அமைதியை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. தினேஷ் அவர்களை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரக்ஷிதா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதை பத்தி நான் வாயவே திறக்க மாட்டேன், கர்மா தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ரக்ஷிதா அவர்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரக்ஷிதா அவர்கள் இப்போ லேட்டஸ்டா சொன்ன விஷயம், சைலண்டா இருந்தா நிறைய விஷயங்கள் அதை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். ஆனா அதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா நம்ம அதை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ சைலண்டா இருந்து பல விஷயங்களை என்னால் சாதிக்க முடியும். நான் இனிமேட்டு சைலண்டா தான் இருக்க போறேன். சைலண்டா இருந்து பல விஷயங்களை நான் சாதிப்பேன் அப்படின்ற மாதிரி ரக்ஷிதா அவர்கள் அடுத்தலையும் பார்த்து சொல்லி இருந்திருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா ரக்ஷிதா அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அது விஷயம் என்ன அப்படின்னா, தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தப்போது சரி, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில இருந்தப்போ சரி, அவருக்கு நிறைய நல்ல பேர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தினேஷ் அவர்கள் மேல தவறு ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் ரக்ஷிதா அவர்கள் மேலதான் நிறைய தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போ ரக்ஷிதா அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல ரக்ஷிதா அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, என்னைய நீங்க எல்லாம் எப்படி நினைக்கணும் அப்படின்ற விஷயம் என்னால சொல்ல முடியாது. ஆனா நீங்க எல்லாம் என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை என்னால சொல்ல முடியும். இந்த ஸ்டோரியை இன்டைரக்டா அதோட கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.